சார் உங்ககிட்ட நான் வியக்கிற விஷயம் என்னன்னா சார், எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு ஒரு கிராமத்து இசையை போட்டார்னு பாரதி ராஜா சார் வியந்தாரோ, அது மாதிரி உங்ககிட்ட நீங்க சென்னையில பிறந்திருக்கீங்க சார். எப்படி சார் கிராமத்து ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிச்சிங்க? இதே கேள்வியை ஆண் பாவம் யாரு ப்ரொடக்ஷன் போடுறேன், யாரு டைரக்டர் பாரதிராஜா சார், எங்கள் கடவுள். அப்போது இது மேனாத்தட்டில் போடுறேன். திடீர்னு பார்த்தா 4வது வெளியே படம் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்டால் அப்போது ஒரே பிரிண்ட் தான் ஆட்டோட எடுத்து மாற்றுறாங்க. ஓகே, ஆட்டோ சக்காகி செய்யும். ஓ 4 ரீலுக்கு அப்புறம் 10 வெயிட் பண்ணாங்க ஒரு இன்டர்வல். அப்படி 4க்கு அப்புறம் மறுபடியும் 4 ரீல் வந்துச்சு, நிஜமான இன்டர்வல். ஓகே. அப்புறம் ஒரு 4 ரீலுக்கான போயிட்டு ரீல் இல்லை, வேற எங்கேயே தூக்கி விட்டான் தெரியல. ஓகே. மறுபடியும் வருது. எனக்கா துடிக்கிற, ஏன்னா நம்ம தெய்வம் அவர் பக்கத்தில் இருக்காரு. இப்போ போய் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. நான் டேரக்டர் போய் பாருங்க சார்ட்ட காலை விட்டேன். சார் 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 ஆனால் நல்லா இருக்கியா கம்பெனியா அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் மாரி படம் நல்லா இருக்கு. அதான் அது சொன்னார். அவர் முடிஞ்ச உடனே என்ன அப்படி கை தோல் மேலே கை போட்டு கேட்டு, நீ எந்த கிராமம் அப்படின்னு கேட்குறாரு. நான் எந்த கிராமங்க, நமக்கு தெரிஞ்சதுன்னா சாலி கிராமம் தான். நமக்கு எந்த கிராமம் தெரியும்? நான் தயாரிப்பீங்க. அப்படியா? ஐயோ படத்தெல்லாம் அப்படியே அந்த நேட்டிவிட்டி பக்கமாக இருக்கியா? எல்லாம் உங்கள் படத்தெல்லாம் பார்க்குறேன்ல, அதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இல்லை ஏகால மாதிரி நம்ம படத்தெல்லாம் பார்த்து அன்றைக்கி அந்த பாசம் அந்த கண்ணில் தெரியும். எங்கே பார்த்தாலும் அன்பா இருப்பார்.